நம்ம தமிழ் சினிமா நடிகர் சுப்ரீம் ஸ்டார்னு சொல்லுவோம்ல சரத்குமார். சரத்குமார் 2007 கட்சி ஒன்றை தொடங்குறாரு. அந்த கட்சி பேர் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி. ஓகேங்களா? இந்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி நேற்று நைட்டு 2 மணி இருக்குங்க. சரத்குமார் தூங்கிட்டு இருக்காரு நல்லா. திடீர்னு சரத்குமாருக்கு ஒரு யோசனை. அது என்ன யோசனைனா, நாம் ஏன் இந்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமார் கட்சியை மோடியோட கட்சி பிஜேபியோட இணைக்கக்கூடாது. ஏன்னா மோடி காமராஜர் போல. காமராஜர் நம்ம தமிழ்நாட்டுக்காக எவ்வளவு நல்லது பண்ணார். அவரோட ரூட்டில் காமராஜரோட வழியில் தான் மோடி போயிட்டுருக்காரு. நாம் ஏன் காமராஜர் வழியில் நடக்கிற மோடி கூட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சரத்குமாருக்கு ஒரு யோசனை. அப்போது 2 மணிக்கு திடீர்னு முழிச்சு சரத்குமார் அவரோட ஒய்ஃப் இருக்காங்களே ராதிகா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ராதிகா எனக்கு ஒரு யோசனை. நாம் ஏன் இந்த சமத்துவ மக்கள் கட்சி நம்ம கட்சியை மோடியோட பிஜேபி கட்சியோட ஜாயின் பண்ணக்கூடாது? நம்ம இந்தியாவுக்காக ஏன் போராடக்கூடாது? மோடி நம்ம இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்காக அவங்க வேலைவாய்ப்புகளுக்காக நம்ம இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக ஆக்க ட்ரை பண்ணுறாரு. நாம் மோடியோட சேர்ந்து நம்ம தேசத்தை வளர்த்துவோம் அப்படின்னு சரத்குமார் ராதிகாட்ட சொல்கிறாரு. ராதிகா சரத்குமாரோட ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு. அப்போ ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலுமே எனக்கு சம்மந்தம். சரத்குமார் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே அதுக்கு பின்னாடி நான் ராதிகா நிற்பேன் அப்படின்னு சரத்குமாரோட ஒய்ஃபு சொல்லிட்டாங்க. உடனே சரத்குமார் இந்த பிஜேபி நம்ம தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவர் அண்ணாமலை இருக்காருல்ல, அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாரு. அண்ணாமலையும் சரின்னு சொல்லிட்டாரு. இப்போது மக்களவை தேர்தல் வரப்போகுது இல்லை, இந்த மக்களவை தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்பத்தில் இந்த சமத்துவ மக்கள் கட்சியும் பிஜேபியும் கூட்டணி மட்டும் வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு முடிவை சொன்னார். இப்போது கட்சியவே பிஜேபியோட இணைச்சிட்டார். ஓகேங்களா? இதுக்கெலாம் காரணம் மோடி காமராஜர் வழியில் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற ஒரு ரீசன். அண்ணாமலை இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் சரத்குமாரோட மிகப்பெரிய ரசிகன். இந்த சரத்குமாரோட சமத்துவ மக்கள் கட்சி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி ஒரு தனித்துவமான கட்சி, சூப்பரான கட்சி. அவங்க விடுற ஒவ்வொரு அறிக்கையும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சரத்குமார் எடுத்த முடிவு இந்த தமிழ்நாட்டில் யாருமே எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரத்குமார் தமிழ்நாட்டில் மட்டும் அரசியல்வாதியாக முடங்காமல் இந்தியாவுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு.